வணக்கம். காவேரி நியூஸ் தொலைக்காட்சியின் திடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மீனா. இன்றைய திடல் நிகழ்ச்சியில் உள்ளூர் முதல் சர்வதேசம் வரை உள்ள விளையாட்டு நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா 622 ரன்கள் குவித்து டிக்ளேர். டெஸ்ட் வரலாற்றில் 2000 ரன்களை கடந்தார் தமிழக வீரர் அஸ்வின். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய ஏ அணி. லண்டனில் இன்று தொடங்குகிறது உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடர். இந்தியா சார்பில் 25 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிட்டி ஓபன் டென்னிஸ் தொடர் இந்திய வீரர் யுகி பாம்ப்ரி காலிறுதிக்கு முன்னேற்றம். இனி விரிவான செய்திகளை காணலாம். இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளில் இந்திய அணி 622 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் விராட் கோலி பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி இந்திய அணியில் முதலில் களமிறங்கிய தவான் 35 ரன்களில் ஆட்டமிழக்க, அவரை தொடர்ந்து KL ராகுல் அரை சதம் அடித்து ஆட்டமிழந்தார். தனது 50வது டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிய புஜாரா சதம் அடித்து அசத்தினார். கேப்டன் கோலி 13 ரன்களில் வெளியேற ரஹானே சதம் அடித்து அசத்த, முதல் நாள் முடிவில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன்கள் எடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இந்திய அணியில் ரஹானே 132 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அவரை தொடர்ந்த அஸ்வின் மற்றும் விருத்திமான் சஹா இணை அரை சதம் கடந்தது. முடிவில் 9 விக்கெட்டுகளுக்கு 622 ரன்கள் குவித்த இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸை டிக்ளேர் செய்தது. இதனைத் தொடர்ந்து இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் விளையாடி வருகின்றது. இலங்கையில் டெஸ்ட் தொடர் நடைபெற்று வரும் நிலையில் தமிழக வீரர் இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் அரை சதம் கடந்தார். இதன் மூலம் டெஸ்ட் அரங்கில் 200 விக்கெட்டுகள் மற்றும் 2000 ரன்களும் எடுத்த சிறந்த இந்திய ஆல்ரவுண்டர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 90 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 344 ரன்கள் எடுத்தது. புஜாரா 128 ரன்களும் ரஹானே 103 ரன்களும் குவித்து களத்தில் இருந்தனர். இரண்டாம் நாள் மதிய உணவு இடைவெளியின் போது இந்திய அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 442 ரன்கள் எடுத்திருந்தது. புஜாரா 133 ரன்களிலும் ரஹானே 132 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய அஸ்வின் 54 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் அஸ்வின் 2000 ரன்களை கடந்தார். இதனையடுத்து புதிய சாதனை ஒன்றையும் அவர் நிகழ்த்தியுள்ளார். குறைந்த டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 2000 ரன்களும் 200 விக்கெட்டுகளும் எடுத்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இதற்கு முன்னதாக இங்கிலாந்தின் இயான் பௌத்தம் 42 போட்டிகளில் விளையாடி 2000 ரன்களும் 200 விக்கெட்டுகளும் எடுத்துள்ளார். இந்தியாவின் கபில் தேவ், பாகிஸ்தானின் இம்ரான் கான் ஆகியோர் இரண்டாவது இடத்தில் உள்ளனர். 51 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள அஸ்வின் 3வது இடத்தில் உள்ளார். அதேபோல் இந்திய வீரர்களில் கபில் தேவ் முதலிடத்திலும், அனில் கும்ப்ளே 2வது இடத்திலும், ஹர்பஜன் சிங் 3வது இடத்திலும் உள்ளனர். 2000 ரன்கள் 200 விக்கெட்டுகள் எடுத்த இந்தியர்களில் அஸ்வின் 4வது இடத்தில் உள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் அந்நாட்டு ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய ஏ அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா, ஆப்கானிஸ்தான், தென்னாப்பிரிக்க ஏ அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய ஏ அணி தென்னாப்பிரிக்க ஏ அணியுடன் மோதியது. டாஸ் வென்ற இந்திய ஏ அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க ஏ அணியில் டேவிட் 14 ரன்களிலும் ஹென்ட்ரிக்ஸ் 1 ரன்னிலும் வெளியேறினர். அடுத்து வந்த ஜேசன் ஸ்மித் 4 ரன்னில் ஆட்டமிழக்க, ஹென்ட்ரிக் அபாரமாக விளையாடி 127 ரன்கள் குவித்தார். அடுத்து வந்த வீரர்கள் வந்த வேகத்திலேயே ஆட்டமிழந்து வெளியேற மல்டர் 66 ரன்கள் சேர்த்தார். முடிவில் தென்னாப்பிரிக்க ஏ அணி 48.2வது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 266 ரன்கள் எடுத்தது. இந்தியா தரப்பில் ஷ்ரதுல் தாக்கூர் 4 விக்கெட்டுகளும், சித்தார்த் கவுல் 3 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். 267 ரன்களை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க வீரர்களாக ஸ்ரேயாஸ் ஐயர், சஞ்சு சாம்சன் இணை விளையாடியது. இதில் 9 ரன்களில் ஸ்ரேயாஸ் ஐயர் வெளியேற, அவரை அடுத்து விஜய் சங்கருடன் ஜோடி சேர்ந்த சஞ்சு சாம்சன் நிதானமாக விளையாடி 66 ரன்கள் எடுத்தார். விஜய் சங்கர் ரன் எதுவும் எடுக்காமல் வெளியேற, ரிஷாப் பந்த் 20 ரன்களில் வெளியேறி அதிர்ச்சி அளித்தார்.
நேர்த்தியாக விளையாடிய கேப்டன் மனிஷ் பாண்டே 5 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் உள்பட 93 ரன்கள் சேர்த்து அணியின் வெற்றிக்கு போராடினார். கடைசியில் ஹர்திக் பாண்டியா 3 பவுண்டரிகள் 1 சிக்சருடன் 25 ரன்கள் சேர்க்க 49.4வது ஓவரில் இந்திய ஏ அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 267 ரன்கள் எடுத்தது. 1 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் நேற்றைய லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான தூத்துக்குடி அணி தொடரில் 5வது வெற்றியை பதிவு செய்தது. நெல்லை சங்கர் நகர் மைதானத்தில் நடைபெற்ற 15வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான தூத்துக்குடி அணியும் கோவை அணியும் மோதின. டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய கோவை அணியில் ரஞ்சன் பால் மற்றும் சூரிய பிரகாஷ் துவக்க வீரர்களாக களமிறங்கினர். ரஞ்சன் பால் 3 ரன் மட்டும் எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் மற்றொரு துவக்க வீரரான சூரிய பிரகாஷ் 7 ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேறினார். துவக்கமே கோவை அணிக்கு தடுமாற்றமாய் அமைந்த நிலையில் அனிருத் சீதாராம் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 22 பந்துகளில் 3 பவுண்டரிகளை விளையாசிய அனிருத் 21 ரன்களில் ஆட்டமிழந்தார். மற்றொரு வீரரான தீபன் லிங்கேஷ் 9 ரன்னில் ஆட்டமிழந்தார். 36 பந்துகளில் 7 பவுண்டரிகள் 1 சிக்சர் என ஸ்ரீனிவாசன் 52 ரன்கள் எடுத்து அணியின் ரன் எண்ணிக்கையை உயர்த்தினார். முடிவில் 20 ஓவர்களுக்கு கோவை அணி 6 விக்கெட்டை இழந்து 160 ரன்கள் எடுத்தது. 161 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய தூத்துக்குடி அணியில் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் KM காந்தி தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். இந்த இணையில் வாஷிங்டன் சுந்தர் 27 பந்துகளில் 2 சிக்சர் 2 பவுண்டரிகளுடன் 36 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். 6 பவுண்டரிகள் 1 சிக்சருடன் 44 ரன்களை குவித்த KM காந்தி ஆட்டமிழந்தார். இதன்பின் களமிறங்கிய கேப்டன் தினேஷ் கார்த்திக் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்திலிருந்த தினேஷ் கார்த்திக் 28 பந்துகளில் 6 பவுண்டரி 1 சிக்சர் விளாசி 47 ரன்களை எடுத்தார். 18.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன்களை எட்டிய தூத்துக்குடி அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆட்டநாயகன் விருது தினேஷ் கார்த்திக் பெற்றார். இதுவரை 5 லீக் ஆட்டங்களில் விளையாடியுள்ள தூத்துக்குடி அணி 5லும் வெற்றி பெற்று 10 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னையில் இன்று நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மற்றும் காரைக்குடி அணிகள் மோத உள்ளன. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று மாலை 7:15 மணிக்கு நடைபெறவுள்ள 16வது லீக் ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மற்றும் காரைக்குடி அணிகள் மோத உள்ளன. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி தனது முதல் 2 ஆட்டங்களில் திருவள்ளூர், கோவை அணிகளை சாய்த்தது. 3வது ஆட்டத்தில் தூத்துக்குடி அணியிடம் போராடி தோல்வி கண்டது. அதே சமயம் 4 ஆட்டங்களில் விளையாடியுள்ள காரைக்குடி அணி 2 வெற்றி 2 தோல்வி கண்டுள்ளது. தொடரில் இரு அணிகளும் தலா 2 வெற்றியை பதிவு செய்துள்ள நிலையில் இவ்விரு அணிகளும் 3வது வெற்றியை வசப்படுத்தி புள்ளிப்பட்டியலில் முன்னேற தீவிரம் காட்டும் என்பதால் இன்றைய ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. கடந்த ஆண்டில் இவ்விரு அணிகளும் சந்தித்த ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 67 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. 19 வயதிற்குட்பட்டோருக்கான இங்கிலாந்து மற்றும் இந்திய வீரர்களுக்கான டெஸ்ட் தொடர் நடைபெற்றது. இதன் 2வது டெஸ்ட் போட்டியில் 97 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. இங்கிலாந்து சென்றுள்ள 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான இந்திய அணி அந்நாட்டு அணியுடன் 2 டெஸ்ட் 5 ஒருநாள் போட்டியில் விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கும் ஏற்கனவே நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் 2வது டெஸ்ட் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கி விளையாடிய இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 292 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். அதிகபட்சமாக சிவம் மாவி 86 ரன்களும், பிருத்திவி ஷா 51 ரன்களும், அசோக் 50 ரன்களும் எடுத்தனர். இதனையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணியில் தொடக்க வீரர் 1 ரன்னில் வெளியேறினார். அதிகபட்சமாக ஜாக்ஸ் 102 ரன்களும், ஹோல்டன் 71 ரன்களும் எடுத்தனர். மற்ற வீரர்கள் இந்திய அணியின் பந்துவீச்சில் திணறி வெளியேற இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 284 ரன்கள் எடுத்தது. தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியில் தொடக்க வீரர்களான பிருத்திவி ஷா 44 ரன்களும், ராணா 28 ரன்களும் எடுத்து வெளியேறினர். நிதானமாக விளையாடிய சுபம் கில் 102 ரன்கள் குவித்தார். அடுத்து வந்த மன்சோத் 9 ரன்னில் வெளியேற ரியான் பராக் அரை சதம் அடித்தார். மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் 330 ரன்கள் எடுத்தது.
338 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய இங்கிலாந்து அணியில் தொடக்கத்திலிருந்தே வீரர்கள் அனைவரும் இந்திய அணியின் நேர்த்தியான பந்துவீச்சால் விக்கெட்டுகளை இழந்து திணறினர். அதிகபட்சமாக ஜார்ஜ் 73 ரன்கள் எடுத்தார். முடிவில் அந்த அணி 241 ரன்களுக்குள் சுருண்டது. 97 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய இளையோர் அணி 2-0 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிட்டி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரில் இந்திய வீரர் யுகி பாம்ப்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் சிட்டி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரானது கடந்த 31ஆம் தேதி முதல் வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றில் இந்திய வீரர் யுகி பாம்ப்ரி அர்ஜென்டினா வீரர் பெல்லாவுடன் பலப்பரீட்சை நடத்தினார். முந்தைய 2வது சுற்றில் நடப்பு சாம்பியன் மான்ஃபில்ஸை வீழ்த்திய உற்சாகத்தில் களமிறங்கினார் யுகி பாம்ப்ரி. இந்த ஆட்டத்தில் முதல் செட் டை பிரேக்கர் வரை நீடித்தது. அந்த செட்டை 6-7 என போராடி யுகி தவறவிட்டார். பதிலுக்கு 2வது செட்டில் ஆக்ரோஷமடைந்த யுகி அந்த செட்டை 6-3 என கைப்பற்றினார். 3வது செட்டிலும் தனது ஆதிக்கத்தை தொடர்ந்து நிலைநாட்டிய யுகி பாம்ப்ரி பெல்லாவை புள்ளிகள் குவிக்க விடாமல் தடுத்தார். இறுதியில் அந்த செட்டை 6-1 என யுகி பாம்ப்ரி தனதாக்கி காலிறுதிக்கு முன்னேறினார். இதேபோல் மெக்சிகோவில் நடைபெற்று வரும் லாஸ் காபோஸ் டென்னிஸ் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் புரவ் ராஜா திவிஜ் சரண் இணை நெதர்லாந்தின் வெஸ்லி, ரஷ்யாவின் ஆட்டம் சிடாக் இணையை எதிர்த்து மோதியது. இந்த ஆட்டத்தில் தொடக்கத்திலிருந்தே இந்திய இணை ஆட்டத்தை தன்வசப்படுத்தியது. தொடர்ந்து புள்ளிகளை குவித்து முன்னிலை பெற்ற இந்திய இணை 6-3, 6-4 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மற்றொரு காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் இணை நேர் செட்டில் தோல்வியடைந்தது. லண்டனில் இன்று உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடர் கோலாகலமாக தொடங்குகிறது. உலகின் அதிவேக ஓட்டப்பந்தய வீரர் என அழைக்கப்படும் உசேன் போல்ட் இந்த போட்டியுடன் விடைபெறுகிறார். இந்த போட்டி குறித்த முன்னோட்டத்தை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 16வது உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடர் லண்டனில் இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 205 நாடுகள் பங்கேற்கும் இந்த திருவிழாவில் 24 வகையான பிரிவுகளில் வீரர்கள் அமெரிக்கா, ஜப்பான், சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து பல பரீட்சை நடத்த உள்ளனர். இதில் அனைவரின் பார்வையும் உலகின் அதிவேக மனிதன் என அழைக்கப்படும் ஜமைக்காவின் உசேன் போல்ட் மீதே இருக்கும் என்று சொல்லலாம். 100 மீட்டர், 200 மீட்டர் ஓட்டத்தில் உலக மற்றும் ஒலிம்பிக் சாம்பியனான உசேன் போல்ட் ஏராளமான சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். உலக தடகளத்தில் 11 தங்கப்பதக்கங்களை தன்வசப்படுத்தியிருக்கும் மின்னல் வீரர் உசேன் போல்ட் இந்த போட்டியுடன் ஓய்வு பெறுகிறார். இந்த தொடரிலும் தங்கம் வென்று விடைபெறுவேன் என்றும் மிகுந்த உத்வேகத்தில் உள்ளார். அவர் களமிறங்கும் 100 மீட்டர் ஓட்டத்தின் இறுதி சுற்று மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் நடைபெறும் என்பதில் சந்தேகமில்லை. 100 மீட்டர் ஓட்டத்தில் அசைக்க முடியாத வீரராக வலம் வரும் உசேன் போல்ட் ஆதிக்கம் இதிலும் மேலோங்குமாயின ஆவலுடன் காத்திருக்கின்றனர் ரசிகர்கள். நீண்ட தூரம் ஓட்டப்பந்தய வீரரான இங்கிலாந்தின் மோ ஃபாரா 5000 மீட்டர் மற்றும் 10000 மீட்டர் ஓட்டத்தில் ஒலிம்பிக் மற்றும் உலக சாம்பியனாக வலம் வருகிறார். இந்த சீசனுடன் ஓய்வு பெற திட்டமிட்டிருக்கும் 34 வயதான மோ ஃபாராவுக்கு இதுதான் கடைசி உலக தடகள போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் அவரும் பதக்கத்தோடு விடைபெற காத்திருக்கிறார். 1983ஆம் ஆண்டு முதல் நடந்து வரும் இந்த தொடரில் இந்தியா இதுவரை ஒரே ஒரு பதக்கம் மட்டுமே வென்றுள்ளது. 2003ஆம் ஆண்டு பாரிஸில் நடந்த உலக தடகளத்தில் நீளம் தாண்டுதலில் இந்திய வீராங்கனை அஞ்சு ஜார்ஜ் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். இந்த முறை இந்தியா தரப்பில் 25 வீராங்கனைகள் இந்த தொடரில் அடியெடுத்து வைக்கின்றனர். தகுதி சுற்றுக்களை தாண்டி இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதே மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. 19 வயதான ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா கொஞ்சம் எதிர்பார்ப்பில் இருக்கிறார். உலக ஜூனியர் தடகள தொடரில் 86.48 மீட்டர் தூரம் வரை ஈட்டி எறிந்து சாதனை படைத்துள்ளதால் அவர் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் விளையாட்டு தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டு வரும் தகவல்களுடன் காத்திருக்கிறார் செய்தியாளர் சங்கர வடிவு.
நன்றி. இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் விளையாட்டு தொடர்பாக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு லண்டன்ல உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வந்து தொடங்க இருக்கிறது. ரசிகர்கள் எல்லாருமே இதை நோக்கி தான் சமூக வலைத்தளங்களில் அதிகமான பகிர்வுகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைய தினம் உசைன் போல்ட் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு பதிவு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதுதான் என்னுடைய லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் மேட்சுக்காக நான் லாஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி ரொம்பவும் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. இவருடைய கடைசி மேட்ச் இது அப்படின்றதுனாலையும் இந்த மேட்ச்ல இவர் வந்து 100 மீட்டர் ரன்னிங்ல வந்து ஓட போறாரு அப்படின்றதுனாலையும் ரசிகர்கள் வந்து அதிகமாக வந்து இன்னைக்கு வந்து இந்த புகைப்படங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. 100 மீட்டர்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது உசைன் போல்ட் தான். ஸோ அந்த வகையில் உசைன் போல்ட் வந்து இந்த மேட்ச்ல வந்து எப்படி விளையாடுவாருன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே இந்த புகைப்படங்களை ரீட்வீட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இந்திய அணியினர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவும் இந்திய அணியினர் வந்து இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் தொடரில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த தொடரில் இன்னைக்கு வந்து அஸ்வின் வந்து ஒரு சாதனை வந்து படைச்சிருக்காரு. 200 விக்கெட்டுகளை வந்து அவர் எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2000 ரன்களையும் வந்து அவர் வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ இது தொடர்பான புகைப்படங்களை ஐசிசி தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து இன்னைக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது அஸ்வினுக்கு 51வது மேட்ச். அவர் வந்து தன்னுடைய 50வது மேட்ச்ல தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து விளையாண்டாரு. ஸோ இந்த 51வது மேட்ச்ல இதே மாதிரி வந்து டெஸ்ட் போட்டிகளில் யாரெல்லாம் வந்து ரன்களை வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல வந்து இங்கிலாந்து பிளேயரான அயன் போதன் வந்து 42வது டெஸ்ட் போட்டியில வந்து இந்த சாதனை வந்து படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இமார் கான் வந்து பாகிஸ்தான் பிளேயரான இவர் வந்து 50வது டெஸ்ட் போட்டியில வந்து இந்த சாதனை வந்து அவர் வந்து படைச்சிருக்காரு. இதுல வந்து கபில் தேவ் முன்னாள் இந்திய பிளேயரான கபில் தேவும் கூட இதுல வந்து இடம் பெற்றிருக்காரு. அவர் இந்தியாவை சேர்ந்த கபில் தேவ் வந்து 50வது டெஸ்ட் போட்டியில 3வது இடத்துல வந்து இதுல இருக்கிறாரு. சோ இதனை தொடர்ந்து அஸ்வினும் வந்து இந்த பட்டியல வந்து இடம் பிடிச்சு இன்னைக்கு வந்து 4வது இடத்துல வந்து தகுதி பெற்றிருக்காரு. இது ஐசிசி தங்களோட ட்விட்டர் பேஜ்ல வந்து பதிவு பண்ணிருக்காங்க. பிரணாய் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நியூசிலாந்து ஓப்பன் டென்னிஸ் தொடர் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த பேட்மிண்டன் தொடரில் வந்து இவர் வந்து இன்னைக்கு வந்து தோல்வியை வந்து தழுவிருக்கிறாரு. இதற்கு முன்னதாக நடைபெற்ற ஹாங்காங்க்கு எதிரே நடைபெற்ற இதில் வந்து இவர் வந்து காலிறுதி சுற்றில் வந்து தகுதி பெற்றாரு. ரசிகர்கள் எல்லாருமே தங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த தொடரில் வந்து அவர் வந்து ஒரு தோல்வியை தழுவினது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை வந்து அளிச்சிருக்கிறது. பிரணாய் வந்து இது தொடர்பாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன பதிவு வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னா நான் வந்து போராடினா ரொம்ப வந்து நான் போராடினேன் ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ரசிகர்கள் வந்து அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து அடுத்த மேட்ச்ல வந்து நான் வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பதிவு வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வீரேந்திர சேவாக் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து இந்திய அணியினருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் வேர்ல்ட் ரெஸ்லிங்ல வந்து இந்திய அணியினர் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. மஞ்சு குமாரி வந்து இந்த போட்டியில வந்து வெண்கல பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவர் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மாநிலங்களவைக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து வந்திருக்காரு. ஸோ இது தொடர்பான புகைப்படங்கள் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து அதிகமாக வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறது. இன்னைக்கு வந்து சச்சின் வந்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சச்சின் வந்ததை பிரதமர் மோடி வந்து பார்த்திருந்தா இந்த மாதிரி தான் வந்து நிலைமை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் சச்சின் வந்து மாநிலங்களவையில் வந்து 23 தடவை மட்டும்தான் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து மோடி கொடுத்திருப்பாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரசிகர் வந்து எந்த மாதிரி கருத்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் வந்து குறிஞ்சிப்பூ பூக்கும், அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை தான் வந்து மாநிலங்களவைக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர் வருவாருன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. நன்றி. சமூக வலைதள பதிவுகளுக்கு நன்றி சங்கரவடிவு. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நடைபெற்று வரும் முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடர் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. இதன் நேற்றைய கடைசி லீக் ஆட்டங்களில் ONGC மற்றும் தமிழ்நாடு ஹாக்கி அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்று வரும் முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 12 அணிகள் பங்கேற்று பலப்புரட்சி நடத்திய இந்த தொடரின் லீக் ஆட்டங்கள் நிறைவடைந்தன. இதன் நேற்றைய லீக் ஆட்டத்தில் ONGC மற்றும் சென்ட்ரல் ஹாக்கி அணிகள் மோதின. இறுதிக்கட்டம் என்பதால் ONGC அணி வீரர்கள் அரையிறுதிக்கு முன்னேறும் முனைப்பில் விளையாடினர். ஆட்டத்தின் 12வது நிமிடத்தில் ONGC அணிக்கு பெனால்டி கார்னர் வாய்ப்பை கோலாக மாற்றினர் அந்த அணி வீரர்கள். இதனால் முதல் பாதியில் 1-0 என ONGC அணி முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதியின் 61வது நிமிடத்திலும் ONGC அணிக்கு கிடைத்த பெனால்டி கார்னர் வாய்ப்பை பயன்படுத்தி கோலாக மாற்றினர் அந்த அணி வீரர்கள். முடிவில் 2-0 என்ற கோல் கணக்கில் ONGC அணி வெற்றி பெற்றது. மற்றொரு லீக் ஆட்டத்தில் தமிழ்நாடு ஹாக்கி அணியும் பெங்களூரு ஹாக்கி அணியும் மோதின. இதில் 35வது நிமிடத்தில் தமிழ்நாடு ஹாக்கி அணிக்கு பெனால்டி ஷீட் அவுட் வாய்ப்பு கிடைத்தது. அதனை கோலாக மாற்றினார் அந்த அணி வீரர் ஞானவேல். இறுதி வரை பெங்களூரு அணி வீரர்களை தமிழக அணி வீரர்கள் கோலடிக்க விடாமல் தடுத்தனர். முடிவில் 1-0 என்ற கோல் கணக்கில் தமிழக ஹாக்கி அணி வெற்றி பெற்றது. இதன் முதல் அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான இந்தியன் ரயில்வேஸ், ONGC அணிகளும், இரண்டாவது அரையிறுதியில் பஞ்சாப் நேஷனல் வங்கி, பெங்களூரு ஹாக்கி அணிகளும் மோதவுள்ளன.
கனடாவில் நடைபெறவுள்ள ரோஜர்ஸ் கோப்பை சர்வதேச டென்னிஸ் தொடரில் முன்னணி வீரர்களான முர்ரே, மரின் சிலிச் மற்றும் ஷரபோவா ஆகியோர் காயம் காரணமாக தொடரிலிருந்து விலகியுள்ளனர். கனடாவின் மான்ட்ரியல் நகரில் ரோஜர்ஸ் கோப்பை டென்னிஸ் தொடர் 4ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பட்டம் வென்றால் 1000 சர்வதேச புள்ளிகளை ஈட்டித்தரும் இந்த தொடரில் முன்னணி வீராங்கனைகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். இந்த தொடரில் இருந்து நம்பர் 1 வீரரான பிரிட்டனின் ஆண்டி முர்ரே, குரோஷிய வீரர் மரின் சிலிச் மற்றும் அமெரிக்க ஓபன் நடப்பு சாம்பியனான வாவ்ரின்கா ஆகியோர் காயம் காரணமாக தொடரிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். 3 முறை ரோஜர்ஸ் கோப்பை தொடரில் பட்டம் வென்றுள்ள முர்ரே தொடர்ந்து 2வது முறையாக இந்த தொடரில் இருந்து விலகியுள்ளார். இதுகுறித்து பேசிய முர்ரே தொடர்ந்து 2வது முறையாக இந்த தொடரில் பங்கேற்காதது வருத்தமளிப்பதாக கூறினார். காயத்தால் விலகியுள்ள முர்ரே மற்றும் சிலிச் இருவரும் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள அமெரிக்க ஓபன் தொடருக்காக இப்போதிலிருந்தே தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். இதேபோல் மகளிர் பிரிவில் ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவா இடது முழங்கையில் ஏற்பட்டுள்ள காயம் காரணமாக தொடரிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். முன்னதாக கலிபோர்னியாவில் நடைபெற்று வரும் ஸ்டான்ஃபோர்ட் தொடரில் 2வது சுற்றில் காயம் காரணமாக வெளியேறிய ஷரபோவா இந்த தொடரிலும் பங்கேற்கவில்லை. இதனால் வரும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி நியூயார்க்கில் தொடங்கவுள்ள அமெரிக்க ஓபன் தொடரிலும் ஷரபோவா பங்கேற்பாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கால்பந்து வீரர் வினித்துக்கு கேரள அரசு சார்பில் தலைமைச் செயலக உதவியாளர் வேலை வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கேரள கால்பந்து வீரரான CK வினித் இந்திய அணிக்காக 7 போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். 29 வயதாகும் இவர் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் கேரள அணியின் முன்னணி வீரராக உள்ளார். இவரின் சிறப்பான பங்களிப்பை அடுத்து கடந்த 2012 மத்திய அரசு பணி வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2016ஆம் ஆண்டு மே மாதம் வருகை பதிவேடு போதவில்லை என்ற காரணத்திற்காக வேலையை விட்டு நீக்கப்பட்டார். இதனையடுத்து தற்போது வினித்துக்கு கேரள அரசு சார்பில் தலைமை செயலக உதவியாளர் வேலை தரப்பட்டுள்ளது. இதேபோல் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 1500 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றவர் கேரள வீராங்கனை சித்ரா. உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடருக்கான இந்திய அணி பட்டியலில் இவரது பெயர் இடம்பெறவில்லை. இதனால் நீதிமன்றம் வரை சென்றும் அந்த போட்டியில் பங்கேற்க முடியவில்லை. இதனையடுத்து அவருக்கு மாத உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கேரள அரசு அறிவித்துள்ளது. மேலும் பயிற்சி மற்றும் உணவிற்கென தனியாக தினப்படி 500 ரூபாய் தர உள்ளதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜூனியர் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனை மஞ்சு குமாரி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரானது பின்லாந்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. இதன் மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கத்துக்கான ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை மஞ்சு குமாரி உக்ரைன் வீராங்கனை இலோனாவை எதிர்த்து மோதினார். இந்த ஆட்டத்தில் 2-0 என்ற புள்ளிகள் கணக்கில் இந்திய வீராங்கனை வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கம் வென்றார். இதேபோல் ஆடவர் ஃப்ரீஸ்டைல் 84 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கத்துக்கான ஆட்டத்தில் இந்திய வீரர் தீபக் புனியா தோல்வியடைந்தார். முன்னதாக தொடக்க நாளில் நடைபெற்ற 74 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீரர் வீர்தேவ் ஜூலியா வெண்கலப் பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர்களான பிரணாய் மற்றும் சௌரப் வெர்மா ஆகியோர் காலிறுதியில் தோல்வியடைந்தனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர் சௌரப் வெர்மா ஹாங்காங் வீரரை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தினார். சுமார் 42 நிமிடங்கள் நீடித்த இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 19-21 என சௌரப் வெர்மா தவறவிட்டார். தொடர்ந்து 2வது செட்டிலும் ஆட்டத்தை தன்வசப்படுத்த தவறிய சௌரப் வெர்மா அந்த செட்டையும் 16-21 என்ற கணக்கில் தவறவிட்டு காலிறுதியில் தோல்வியடைந்தார். மற்றொரு காலிறுதியில் இந்திய வீரர் பிரணாய் சீன தைபே வீரருடன் மோதினார். இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 10-21 என இழந்த பிரணாய் 2வது செட்டை 22-20 என தனதாக்கி ஆட்டத்தை சமன்படுத்தினார். பின் 3வது செட்டில் இரு வீரர்களும் மாறி மாறி புள்ளிகளை குவிக்க ஆட்டம் விறுவிறுப்படைந்தது. இறுதியில் 21-23 என்ற புள்ளிகள் கணக்கில் பிரணாய் போராடி தோல்வியடைந்தார். ப்ரோ கபடி லீக் தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. இன்று நடைபெறவுள்ள முதல் லீக் ஆட்டத்தில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள தமிழ் தலைவாஸ் மற்றும் பெங்களூரு அணிகள் மோத உள்ளன. இந்த ஆட்டம் நாக்பூரில் நடைபெறவுள்ளது. சென்னையை தலைமையிடமாக கொண்ட தமிழ் தலைவாஸ் அணி தனது தொடக்க ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியிடம் தோல்வியடைந்திருந்தது. ஆகையால் இன்றைய தனது 2வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் தொடங்கும் முனைப்பில் உள்ளது தமிழ் தலைவாஸ் அணி. இரவு 9 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் புனே மற்றும் டெல்லி அணிகள் மோத உள்ளன. தொடரில் வெற்றி தோல்வி என இரண்டையும் சந்தித்து வரும் இந்த இரு அணிகளும் இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற காத்திருக்கின்றன.
அடுத்ததாக உள்ளூர் செய்தியை பார்க்கலாம். உதகையில் மாவட்ட அளவிலான பேட்மிண்டன் போட்டி தொடங்கியுள்ளது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். நீலகிரி மாவட்ட இறகுப்பந்து சங்கம் சார்பாக மாவட்ட அளவிலான இறகுப்பந்து போட்டி உதகையில் இன்று தொடங்கியது. உதகையில் உள்ள அண்ணா உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் மாவட்டம் முழுவதும் இருந்து 400க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். 15 வயதிற்குட்பட்டோர், 35 வயதிற்குட்பட்டோர் மற்றும் மூத்தோருக்கான போட்டி என வயது அடிப்படையில் நடத்தப்படுகின்றது. மேலும் ஒற்றையர், இரட்டையர், கலப்பு இரட்டையர் என மொத்தம் 5 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இது எவ்ரி இயர் நம்ம இது டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் நடத்துறது. ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப், இந்த சாம்பியன்ஷிப்பை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டில் போய் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்டேட்டில் விளையாடுவாங்க. ஸோ ஸ்டேட்டில் ஜூனியர், சப் ஜூனியர் அண்டு சீனியர் சாம்பியன்ஷிப் இருக்குது. ஸோ வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்காது, அங்கே போய் விளையாடுவாங்க. ஆக்சுவலாக 420 என்ட்ரிஸ் வந்திருக்கு இது வரைக்கும். 4 days நம்ம நடத்துகிறோம். 420 என்ட்ரிஸ் இது வரைக்கும் நம்ம 3 days தான் நடத்தியிருக்கோம். எவ்ரி இயர் நம்ம என்ட்ரிஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த தடவை 4 days நடத்துகிறோம். போன வருஷம் நான் தான் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் அடித்தேன். இந்த வருஷமும் அடிக்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் அடிக்கிறவங்க ஸ்டேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளின் இறுதிப் போட்டிகள் வரும் 5ஆம் தேதி நடைபெறுகின்றன. இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் சென்னையில் நடைபெற உள்ள மாநில அளவிலான போட்டிகளில் விளையாட தகுதி பெறுவர். இதனால் போட்டியாளர்கள் ஆர்வமுடன் விளையாடி வருகின்றனர். இத்துடன் இன்றைய திடல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மேலும் பல புதிய செய்திகளோடு நாளைய திடலில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன்.